அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாக்கியா பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். என்ன நாள்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இணைய மோசடிகளை தடுப்பதற்காக மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது மேக விதைப்பு, கிளவுட் சீடிங் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகத்துக்கு புதிய தலைவர் நியமிச்சிருக்காங்க. அவர் யாருன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கைவாக் பாலம், ஸ்கைவாக் அப்படின்னு சொல்லிட்ட பேர்ல ஒரு பாலம் ஒண்ணு கட்டியிருக்காங்க. அது எங்க அப்படின்ற அதை பத்தின தகவல்களை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதம். ஸோ எதுக்காக இந்த மகப்பேறு இறப்பு விகிதத்தை கணக்கிடுறாங்க, இதன் மூலயமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? இன்று என்ன நாள்ல பாத்தீங்கன்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் தான் இன்னைக்கு. ஸோ இது எப்போல அனுசரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 1992 டிசம்பர் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு தான் தொடங்குறாங்க அனுசரிப்பதற்காக. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 1992 அப்போ தொடங்கினதை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் அனுசரிச்சுட்டு வராங்க. ஸோ இவர்களுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல 2011 பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடத்துறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்புல தான் தெரிய வருது கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் பாத்தீங்கன்னா டிசபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறமா என்ன முன்னெடுப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016 வாக்குல இவர்களுக்கான உரிமை சட்டம் கொண்டு வராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் கொண்டு வராங்க. ஸோ இந்த 2011 2016 இந்த விஷயங்களை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் கருணாநிதி ஊனமுற்றவர்கள் இருந்த அந்த வார்த்தையை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். நம்ம முதல்ல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சமூக நலத்துறை, மகளிர் உரிமையியல் துறை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் துறைன்னு மூணுமே ஒன்னாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே அவர்களுக்குன்னு ஒரு துறை ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல 2016 கொண்டு வந்த உரிமை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வகையான டிசபிலிட்டி பீப்புளை பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வகையான டிசபிள் பீப்புளை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வாய் பேச முடியாம இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது கண்ணு தெரியாம இருக்கவங்க, காது கேட்காம இருக்கவங்க, கை கால் ஊனமுற்றவர்கள்னு சொல்லிட்டு அத்தனை வகையா பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 வகையான மாற்றுத்திறனாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 வகையான மாற்றுத்திறன் உடையவர்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல நம்மளுடைய அரசு என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 வகையான மாற்றுத்திறன்கள் உடையவரா இருந்தாலும் கிட்டத்தட்ட ட்ரெயினுக்கு பாசு, பஸ்ஸுக்கு பாசு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தராங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களும் நம்மளுடைய சாதாரண மனிதர்கள் மாதிரி அவர்களும் நடமாடணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு எழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல அவங்களுக்கான உபகரணங்கள், உதவி உபகரணங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எய்டட் திங்ஸ், உதவி உபகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு வருது. ஸோ எய்டட் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நடக்கக்கூடிய ஸ்டிக் ஆகட்டும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா பார்வையற்றவர்களுக்கான திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா வழங்கிட்டு வருது நம்முடைய தமிழக அரசு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அவர்களுக்கான 1500 ரூபாய் மாத தொகை கூட பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட் சஞ்சார் சாத்தி செயலி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சஞ்சார் சாத்தி செயலி என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வெப்சைட்டாவும் இருக்கு, அண்ட் பாத்தீங்கன்னா ஆப்பாவும் இருக்கு. நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமா மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ்ல இல்லாம இந்த சஞ்சார் சாத்தி செயலி நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தகவல் தொடர்பு துறை சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய அரசு எல்லாரும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சதன் காரணமா உடனடியா அதை திருப்புதல் பண்ணிட்டாங்க. என்ன திருப்புதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மொபைல் போன் எடுத்துட்டோம்னா கேலரி, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான ஆப்ஸ் எல்லாமே நிரம்பி இருக்கும்போது நாங்க எப்படி இந்த சஞ்சார் சாத்தி செயலியை பயன்படுத்த முடியும்? கட்டாயமா நீங்க போன்ல இன்பில்டாவே வச்சிருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஸ்பேஸ் பத்தாது அப்படின்ற மாதிரி நிறைய குவரிஸ் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உடனே திரும்ப பெற்றிருக்காங்க. இந்த செயலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோசடிகளை தடுக்கக்கூடிய செயலி. விச் மீன்ஸ் எப்படி சொல்றது, மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி எவ்வளவு ஹேக் பண்றாங்கல்ல, ஸோ சிம் கார்டு ஹேக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்களை தடுக்கக்கூடிய செயலியா தான் இந்த செயலி இருக்கு. குடிமக்களின் செல்போன் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இந்த செயலி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வெப் போர்ட்டல் அண்ட் தென் செல்போன் செயலி, இது 2 விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செயலி வந்து ஈஸியாக ஹேக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பு, டெலகிராம் உள்ளிட்ட செயலிகள் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேக் பண்ணப்பட்டு நம்ம கிட்ட இருக்க டேட்டாஸை வந்து அவங்க தரவுகளை எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்முடைய மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்துச்சு. ஸோ பயனர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் இந்த செயலி வந்து கட்டாயமாக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறை அமலுக்கு வந்துச்சுனாக்கா ஒரு சிம் கார்டை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட சாதனங்கள்ல வந்து ஒரே டிவைஸை பயன்படுத்துவோம்ல, விச் மீன்ஸ் எப்படி சொல்றது, வாட்ஸ்அப் வெப் இது மாதிரி விஷயங்களை வந்து ஃபோன் கையில வச்சிருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து இது மூலயமா நிறைய தகவல்கள் வந்து தரவுகளை நிறைய பேர் திருடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஞ்சார் சாதி செயலியை இறக்கணும்னு சொன்னாங்க. ஸோ உடனடியாக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு மாத்திரம் தான் வந்து வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணாலும் 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க வேணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. செயலியோட செயல்பாடுகளை வந்து முடக்கவோ கட்டுப்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தது மேக விதைப்பு அப்படின்ற ஒண்ணு. ஸோ இது வந்து புவியியல்ல கிளைமட்டாலஜில நம்ம பார்க்கலாம். ஸோ மேக விதைப்பு என்பது வந்து ஒரு வானிலை மாற்ற முறை. ஸோ எதுவா இருந்தாலும் இயற்கைக்கு புறமா நம்ம செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் வந்து ஒரு 50% தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த மேக விதைப்பினோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் முறையா வந்து இதை வந்து எங்கெங்க செயல்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லியில செயல்படுத்துறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காற்று மாசுபாடு வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த காற்று மாசுபாட்டை தடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக விதைப்பு நடக்குது. ஸோ மேக விதைப்பு அப்படின்றது மேகங்களை உருவாக்குதல் கிடையாது. மேகங்களை வந்து எப்படி சொல்றதுன்னா கிரியேட் பண்றது, ஓகேங்களா, விச் மீன்ஸ் அதாவது கிரியேட் பண்றது கிடையாது, அதனோட சேர்ந்து தொடர்பு கொண்டு மென்மேலும் பெருக்குவது, ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்றது தான். தெரிவு நிலையை மேம்படுத்த விமான நிலையங்கள், அதாவது இப்ப நம்ம ஒரு டிரைவ் பண்றோம்னா சாதா ஒரு 2 வீலர்ல போனாலே பனிமூட்டமா இருந்துச்சுன்னா எதிரில் யார் வரான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது விமானங்கள்லாம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா தெரிவு நிலை, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து என்னன்னு தெரியாது இல்ல. ஸோ அதுக்காகலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மேக விதைப்பு வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாய நோக்கங்களுக்காக ஆலங்கட்டி மழையை அடக்குதல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ ரெயினியா இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்து எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. பனி துளியா இருந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது, மழை துளியா மாத்தணும். ஸோ அதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த மேக விதைப்பை வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. இதன் நோக்கம் வந்து மழை மற்றும் பனிப்பொழிவை தூண்டுவதாகும், ஓகேங்களா. ஸோ பனிப்பொழிவா இருந்துச்சுன்னா அதை மழையா மாற்றும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மழையை வந்து உருவாக்கும், ஓகேங்களா. மழையை வந்து பெய்ய வைக்கிறதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா இந்த மேக விதைப்பு வந்து செயல்படுது, ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வறட்சியை வந்து குறைக்கும். ஒரு இடத்துல அதிகமான வெயில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வறட்சியை குறைக்கும். நெக்ஸ்ட் போலாம். ஸோ இதனோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணுக்கருவாக்க கொள்கையின் அடிப்படையில தான் வந்து இந்த மேக விதைப்பு நடைபெறுது. என்னன்னா அணுக்கருவாக்க கொள்கை, ஓகேங்களா. இதன் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா மேக விதைப்பு நடைபெறுது. ஸோ இதை யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளவுட் சீடிங் ஏஜென்சி, CSA அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க, கிளவுட் சீடிங் ஏஜென்சி. மேகங்களை விதைப்பதன் மூலம் வந்து நோக்கம் வந்து ஏரோசல் அண்ட் தென் வந்து அணுக்கருவாக்கும் துகள்களை வந்து மேகத்திற்குள் அறிமுகப்படுத்துவது தான் இதனோட செயல்பாடு. அந்த அறிமுக மேக துகள்களின் வந்து இயற்கையான வளர்ச்சியை வந்து பாதிக்கலாம். அதை நம்ம சொன்னோம்ல முதல்லயே, அதாவது செயற்கையா நம்ம எதை செஞ்சாலும் ஒரு 50% தான் ஈடுபடும், ஒரு 50% வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. ஸோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா டெல்லியில அவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா மழை வரல. ஸோ அந்த கிளவுடி வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ மேக விதைப்பினுடைய முகவர்கள் தான் நம்ம சொன்னோம்ல கிளவுட் சீடிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து இதுக்கு பயன்படுவா, இதுக்காக வந்து சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து எவ்வளவு அளவு எப்படி இருந்தா வந்து கிளவுட் சீடிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ மழைப்பொழிவை தூண்ட பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் வந்து CSA அப்படின்னு சொல்றாங்க. அதான் வேதிப்பொருட்கள் ரசாயனங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னு கிளவுட் சீடிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருட்கள் வந்து பொதுவான வெள்ளி அயோடைடு, ஓகேங்களா, அது ஒரு புள்ளி, திரவமாக்கப்பட்ட புரோபேன், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உலர்பனி, அதாவது உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, ஒரு 3 புள்ளி வந்து பொட்டாசியம் அயோடைடு, அதுக்கடுத்து ஒரு 4 புள்ளி பாத்தீங்கன்னா குளோரைட் கால்சியம் குளோரைடு. அண்ட் தென் வந்து இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 4 பொருட்களையும் பாத்தீங்கன்னா வேதியியல் பொருட்களை வந்து மேக விதைப்புக்கு முகவர்களாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. CSA என்று சொல்லக்கூடிய கிளவுட் சீடிங் ஏஜென்சி. ஸோ நியமனங்கள், இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியமனங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நியமனங்கள்ல இருந்து டைரக்டாக கொஸ்டின் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இவர் வந்து எந்த காலேஜில் படிச்சாங்க, என்ன படிச்சாங்க அப்படின்ற முதற்கொண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நியமனங்கள் கொஸ்டின் எல்லாம் கட்டாயம் நீங்க தரவா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்தின் புதிய தலைவர், ஓகேங்களா. ஸோ யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா S. விஸ்வநாதன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா பதவியேற்றுள்ளாரு. ஸோ இவர் வந்து சென்னை துறைமுகத்தின்
தலைவராக பணியாற்றி வந்த சுனில் பாலிவால் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தவர். தற்போது இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றதுல பாத்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் புதிய தலைவராக சுனில் பாலிவால் வந்து இப்போ தற்போது நியமிக்கப்பட்டுள்ளாரு. அதன் காரணமாக தான் இப்ப யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் விஸ்வநாதன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சென்னை துறைமுகத்தின் துணை தலைவராக பணியாற்றி வந்தவர் தான் இந்த எஸ் விஸ்வநாதன் அப்படின்றவரு. துறைமுகத்தின் புதிய தலைவராக இவர் பதவியேற்றதுல இருந்து இவர் வந்து என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இயந்திரவியல் பட்டதாரியான இவர் வந்து மார்க்கெட்டிங் மற்றும் நிதித்துறை பிரிவுகள்ல MBA படிச்சிருக்காரு. மார்க்கெட்டிங் மற்றும் நிதித்துறை பிரிவுகள்ல MBA படிச்சவர் தான் இவரு விஸ்வநாதன். MITல பாத்தீங்கன்னா பொருளாதார பிரிவில் மைக்ரோ மாஸ்டர்ஸ் படிப்பையும் படிச்சிருக்காரு. MITல பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய மைக்ரோ மாஸ்டர்ஸ் படிப்பையும் இவர் படிச்சிருக்காரு விஸ்வநாதன் அவர்கள். பல்வேறு பதவிகளை வகிச்சுள்ள இவர் வந்து தற்போது பாத்தீங்கன்னா மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழ், அதாவது மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கடல்சார் இந்திய அறக்கட்டளைக்கும் பாத்தீங்கன்னா நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புவியியல்லே தான் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி நடைபாலம். ஓகே, இந்த பிரிட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8 டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்கு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் கைலாசகிரி மலை உச்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைவாக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கண்ணாடி நடைபாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கண்ணாடி நடைபாலத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா கூட 300 rupees பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடி நடைபாலம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாமே விஷுவலா இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடி நடைபாலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த மலை உச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைலாசகிரி மலை உச்சியில தான் இந்த ஸ்கைவாக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கண்ணாடி நடைபாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு அடி உயரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1000 அடி உயரத்துல இருந்து 55 மீட்டர் நீளத்துல வந்து இந்த கேண்டிலிவர் பிரிட்ஜ் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? என்ன பிரிட்ஜ்? கேண்டிலிவர் பிரிட்ஜ். ஓகேங்களா? இது கட்டப்பட்டுள்ளது. இப்பாலத்தின் கண்ணாடிகள் வந்து எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஸோ இதனோட விட்த் லென்த் எல்லாம் சொல்லி பார்க்கலாம். 40 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டதுதான் இந்த உயர்தர 3 அடுக்கு கண்ணாடிகள். ஓகேங்களா? இந்த கண்ணாடி பாலம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஸோ 40 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட உயர்தர 3 அடுக்கு கண்ணாடி பாலம் தான் இது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வலுவூட்டப்பட்டிருக்கு, எவ்வளவு எஃகு சேர்த்து வலுவூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 டன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 40 டன் வலுவூட்டப்பட்ட எஃகுனால வந்து இந்த பாலம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பாலம் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனுடைய MP தான் வந்து இந்த ஏரியாவோட MP தான் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 people வரைக்கும் கேப்பபிலிட்டி இருக்கு இந்த நடைபாலத்துலன்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 40 பேர் தான் வந்து ட்ரையல் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 300 ரூபாய் 15 நிமிடங்கள்ல வந்து இந்த நடைபாலத்துல நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்துல கைலாசகிரி மலை விஷுவல்ல வந்து தெரியக்கூடிய பாலத்தினோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்கைவாக் நடைபாலம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன பாலம்னு கேட்டாங்கன்னா கண்ணாடி நடைபாலம். இது வந்து கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1000 அடி உயரத்துல 55 மீட்டர் நீளத்துல இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து என்ன பேட்டர்ன்ல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிலிவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பாலம் வந்து எந்த நாட்டினுடைய வடிவமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெர்மனிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடியை கொண்டுதான் வந்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். ஸோ இதுல வந்து மகப்பேறு இறப்பு விகிதம், அதாவது MMR அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து குறைஞ்சிட்டே வருது இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு. ஸோ எதனால குறையுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஏன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சேஃப் அபார்ஷன், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சரியான அணுகுமுறை இருக்காது, மருத்துவ அணுகுமுறை இல்லாத காரணம், அண்ட் தென் வந்து பழமைவாதிகளா இருப்பாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டே அதிகமா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு கூற்று தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு தெரிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குறைவா இருக்கிறதுனால மக்கள் வந்து தங்களுக்கான பின்விளைவு என்ன ஏற்படும் அப்படின்றதே தெரியாம இவர்களோட விருப்பத்துக்கு மாறா வந்து, அதாவது எப்படி சொல்றது, ஒரு நெறிமுறை இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம பழமைவாதிகளாவே இருந்து இறப்பு விகிதத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா
கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நிச்சயமா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து மத்திய அரசு சில திட்டங்களும் மாநில அரசோட இணைஞ்சு சில திட்டங்களும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துடலாம். பிரதம மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து தங்களோட பிரசவத்திற்கு பராமரிப்பை வழங்குதல், அவர்களிடம் வீட்டுக்கே போய் வழங்குறதாகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் VHN அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்த ரீஜியன்ல வந்து ஒரு பிரெக்னன்சி விமன் இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஃபவுண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஹெல்த் இஷ்யூ, அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. இது வந்து பாதுகாப்பான பிரசவத்தை வந்து உறுதி செய்ததற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா செயல்படு வருது. ஸோ இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா அதாவது இது வந்து பிரெக்னன்சி லேடிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிரசவத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உறுதியா வந்து பத்திரமா அவங்க குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை வளரணும் அப்படின்றதுக்காக போஷான் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் நம்மளுடைய தமிழக அரசு வந்து இதற்காக என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 15/6/2006 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நன்மை திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. திட்டத்தினோட பேர் என்ன மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம். ஸோ இது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/6/2006 அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கான நிதியுதவி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் 3 மாத கர்ப்பிணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4000-ம், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 6-7 மாசம் கடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6000-ம் வழங்கப்படுது. எதுக்காக இந்த கர்ப்ப காலத்துல வந்து இந்த தொகை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்ப காலத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருவாய் இழப்பீட்டை வந்து கொஞ்சம் ஈடு செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் 14,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே டெலிவரி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் 18,000 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுது. ஸோ இவங்க வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன 2வது மாசம் 3வது மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவர்களுக்கான ஊட்டச்சத்து வந்து அதிகரிக்கணுன்ற காரணத்துக்காக நியர்பைல இருக்கக்கூடிய பால்வாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா சத்து மாவு வழங்கக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்திட்டு வராங்க நம்முடைய அரசு. கர்ப்பிணிகளின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்காக 2 ஊட்டச்சத்து கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை குறைப்பதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்த்துடலாம். மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் சிசு இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் இதனோட முக்கிய நோக்கமே. ஓகேங்களா, மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் சிசு இறப்பு விகிதத்தை குறைப்பதுதான் இத்திட்டத்தினுடைய நோக்கமே. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து அதிகமாக பதிவாகியுள்ள மாநிலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா 175, அசாம்ல வந்து 167, உத்தரப்பிரதேசம்ல 151, ஒடிசால 135, சத்தீஸ்கர்ல 132 சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து இந்த மாநிலங்கள்ல முதல் 5 மாநிலங்கள் தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இறப்பு விகிதத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவின் மகப்பேறு இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டுல 45.5% வந்து குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மறக்காம பாத்துருங்க. கமெண்ட்ல மறக்காம பதில் சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு எப்படி எவால்வ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.